Hello friends, welcome to JSN Ari Works. இந்த வீடியோவில் நாம் லோட் வச்சு ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ஃப்ளாட் ஃபில்லிங் பார்த்துருப்போம். அதே மாதிரி இது ஒரு பைப்பிங் த்ரெட் வச்சு லோட் கொடுத்து ஃபில் பண்ணுற ஸ்டிச். அதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பைப்பிங் த்ரெட்டை இந்த மாதிரி அது மேலே வச்சுருங்க. ஒரு 5 to 10 minutes வந்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போகிறோம். சீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த முனையில் கொஞ்சம் பிசுறு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2 தடவை அதுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜிக்ஸாக் போட்டு இதை டைட்டாக பிடிச்சிக்கிற மாதிரி ஸ்டிச் போடுங்க. லாஸ்ட்டாக முடிச்சுட்டு என் நாட் போட்டுட்டு இப்போ பாருங்கள், நம்ம சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம். பாக்ஸோட கீழேருந்து ஒரு லாக் போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்டிச் போட்டுட்டு அப்வர்டில் ஒரு ஸ்டிச் போடுறோம். அகைன் கீழே அந்த ஹரிசாண்டல் லைனில் ரைட் சைடில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். மேலே பாக்ஸ் எந்த டைரெக்ஷனில் எப்படி வரைஞ்சிருக்கோமோ அந்த ஸ்டிச்சஸும் அதே மாதிரி தான் போகணும். உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு புரியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ளாட் லோடிங்குக்கான வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த ஸ்டிச்சு பாருங்கள், ஈஸியாக புரியும். இந்த மாதிரி நாம் க்ராஸாக ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்ம உள்ளே இருக்கிற அந்த பைப்பிங் த்ரெட் ஃபுல்லாக கவர் ஆகிட்டே வரும். இப்போ இந்த பாக்ஸோட லெஃப்ட் சைடில் இருக்கிற வெர்டிக்கல் லைன் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே இருக்கிற இந்த ஹரிசாண்டல் லைனில் எப்படி ஸ்டிச் போடுறேன்னு பாருங்கள். ஒரு லாங் செயின் கொடுத்துட்டு ஒரு லாக், அகெயின் மேலே இருக்கிற லைனில் ஒரு லாங் செயின், ஒரு லாக். இதை நீங்கள் பாதி அளவுக்கு ஒரு கலரும் நெக்ஸ்ட் ஹாஃப் வந்து வேறு கலரும் கூட கொடுக்கலாம். சாரியில் 2 கான்ட்ராஸ்ட் கலர் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்டிச் ப்ளவுஸில் கொடுக்கலாம். நம்ம ஃப்ளாட் லோடிங் பண்ண சேம் மெத்தட், சேம் டெக்னிக் தான். ஜஸ்ட் உள்ள ஒரு பைப்பிங் த்ரெட் வச்சு நம்ம இப்போ இதை ஃபில் பண்ணுறோம். இதே மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சிடுங்க. உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக ஆரி கிளாஸ் கற்றுக்கணுன்னா அதுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா ஆரி மெட்டீரியல்ஸும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கிற அந்த பாக்ஸை விட பைப்பிங் த்ரெட் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஜிக்ஸாக் வைங்க. நல்லா ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறவங்க டைரெக்டாகவே அந்த த்ரெட் அப்படியே வச்சு ஜிக்ஸாக் போடுவாங்க. அது உங்களுக்கு போக போக பழகிடும். எப்படி முடிக்கிறதுன்னு பாருங்கள். அந்த பாக்ஸோட ஷேப்புக்குள்ளேயே தான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அந்த பாக்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அது வரைக்கும் ஸ்டிச்சஸ் போட்டு லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இதை சுற்றி நீங்கள் பீட்ஸ் கொடுத்தும் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செயின் ஸ்டிச்சஸும் நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எண்ட் நாட் போடுறேன். நீங்கள் எண்ட் நாட் போட்டுட்டும் இதை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே எண்ட் நாட் போடாமலே நீங்கள் செயின்ஸ் வந்து கொடுத்துட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இந்த செயின் ஃபுல்லாகவே கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அண்ட் ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் குரூப்போட லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஒரு யூ நெக்கில் போடுறதுன்றது வர வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக வந்து ஒரு எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.